தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் 1785 முதல் 1801 வரைக்கும் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின 2 சகோதரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு அழைக்கப்படுற மருது சகோதரர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 1748 டிசம்பர் 15 விருதுநகர் மாவட்டம் முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த பழனியப்பன் என்பவருக்கும் பொன்னாத்தல் என்பவருக்கும் மகனாக பெரிய மருது பிறக்கிறார். இவரு பிறந்த 5 வருஷம் கழிச்சு 1753 ஏப்ரல் 20 சின்ன மருது பிறக்கிறார். இவங்க 2 பேருமே சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரோட போர்படையில சிறந்த வீரர்களாக நியமிக்கப்படுறாங்க. 1772 ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கிலேய படை ராமநாதபுரத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து சிவகங்கையின் மீதும் போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அரசர் முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் பலியானதுனால அவருடைய பட்டத்து அரசி வேலு நாச்சியாரும் அவருடைய மகள் வெள்ளச்சியும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கலுக்கு அருகே உள்ள விருப்பாச்சி காட்டுக்கு தப்பி போயிடுறாங்க. காட்டுல வாழ்ந்த மருது சகோதரர்கள் 1779 ஒரு கிளர்ச்சியை தொடங்கி ஆற்காட்டு நவாப் மற்றும் தொண்டைமான் கொம்பினார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க. இந்த வெற்றியானது வேலு நாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமரச் செய்தது. மருது சகோதரர்கள் ஆட்சி காலத்துல மத ஒற்றுமை மேலோங்கி இருந்தது. இவங்க முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு தலங்களை அமைச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம காளையார் கோயிலுக்கு கோபுரத்தையும் மானாமதுரை சோமேஸ்வரர் கோயிலுக்கு கோபுரத்தையும் கட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான படையை ஒன்று சேர்த்தாங்க. இவர்களோட இந்த செயல் ஆங்கிலேயர்களுக்கு பெருங்கோபத்தை உண்டு பண்ணுச்சு. இந்த கோபத்தினால மருது சகோதரர்களை காட்டி கொடுக்கிறவங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும்னு ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த அறிக்கையினால தன்னோட உதவியாளனாலேயே மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால சிறைபிடிக்கப்படுறாங்க. இவங்க 1801 அக்டோபர் 24 ஆங்கிலேயர்களால தூக்கிடப்படுறாங்க. மருது சகோதரர்களுடைய இறுதி விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய தலைய காளையார் கோயிலுக்கு எதிர்ப்புறம் புதைக்கப்படுது. இன்னைக்கும் காளையார் கோயில்ல மருது சகோதரர்களுடைய சிலை வைக்கப்பட்டு மக்களால் வழிபடப்படுது. இது போன்ற வீடியோல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.